ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவங்க செகண்ட் கிரேட் அண்ட் யூஜிடிஆர்பி யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் பேப்பர் 1 பேப்பர் 2 இதை பற்றியும் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஇ முடித்த கேண்டிடேட் வந்து நாங்கள்லாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து மறுபடியும் குயிக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்துடலாம். அதுக்கடுத்து அதுக்கான ஜிஓ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் டீச்சரு. ஸோ செகண்ட் இயர் டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேப்பர் 1 எழுதியிருக்கணும். ஸோ இதுலையுமே நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நான் பிஎட் முடிச்சுட்டு பேப்பர் 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்து அதை எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் 12th சரிங்களா, 12th முடிச்சுட்டு டிடெட் அல்லது டிஇஐடி அதாவது டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ஸோ இது முடிச்சிருந்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேப்பர் 1 எழுத முடியும். நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணியிருந்தா நாட் எலிஜிபிள் சரிங்களா, நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது மிஸ்டேக்கில் கொடுத்துருக்கலாம். நிறைய கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பிஎட் படிக்கக்கூடிய கேண்டிடேட்டு செகண்ட் இயரில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கணும் அப்படின்னா செகண்ட் இயரில் வந்து வந்திருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் அப்ளை பண்ணியிருக்கணும். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பயே நம்ம வந்து எக்ஸாம் செகண்ட் இயரில் தான் எழுத போகிறோம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஃபஸ்ட் இயரில் அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா. அவங்க வந்து செகண்ட் இயரில் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் பிடி செலெக்ஷனில் போய் அதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எழுதக்கூடாது. நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்தாலும் கூட சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப தான் என்ன பண்ணணும் எழுதணும். அதேமாதிரி செகண்ட் இயர் டீச்சர்ஸ் அப்படின்னா 12th ப்ளஸ் வந்து டிடெட் அல்ல அப்படின்னா டிஇடி முடிச்சிருக்கணும். இது வந்து நோட்டிஃபிகேஷனு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த இது சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஹையர் செகண்டரி 50% மார்க்ஸு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ அல்லது போட்டு மறுபடியும் ஹையர் செகண்டரி 45% மார்க்ஸு 2 இயர் என்சிஇடி ரூல்ஸ் படி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி அட்லீஸ்ட் 50% மார்க்ஸு 4 இயர் பிஇஐடி முடிச்சிருக்கணும் சரிங்களா, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி 50% மார்க்ஸு 2 இயர் டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸோ அது தனியாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் அண்ட் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி சரிங்களா, அது முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பாஸ் டெட் பேப்பர் 1 நம்ம என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அவங்க தான் வந்து என்னென்னா செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்கு எலிஜிபிள் சரிங்களா, மற்றவங்க யாரும் எழுத முடியாது. ஸோ டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணி இருக்கிறது கட்டாயம். அதனால் இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. செகண்டு என்னென்னா பிஎட் முடித்தவங்க இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா எழுத முடியாது. ஒன்லி டிஇடி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி பிடி பிஆர்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் ஒன்று தான். அதே போல் பிடி பிஆர்டிக்கு வந்து நான் டெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் எழுதலாமேனே ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த அப்ளிகேஷனை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டும் ஒன்று தான், பிடி யூஜிடிஆர்பி எல்லாமே ஒன்று தான். பிடி அசிஸ்டண்ட்டுக்காக பட்டதாரி ஆசிரியருக்கான எக்ஸாம் தான், அது நியமன தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 10th வந்து நம்ம பாடம் நடத்துகிற டீச்சர்ஸாக போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும், பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி. இதுலையும் நிறைய டவுட் இருக்குது. ஸோ ஈக்குவலன்ட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட என்ன முடிச்சிருக்கோம்னா பிஎட் முடிச்சிருக்கணும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தால் தான் இதுக்கு வந்து என்னது எலிஜிபிள் சரிங்களா. அதனால் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இது வந்து எழுத முடியும். அதே போல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான், அதாவது பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர், நீங்கள் தமிழ்னா தமிழ் மட்டும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷு. அதே மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஜியாகிரஃபி இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் கேட்டிருந்தாங்க, எக்கனாமிக்ஸு காமர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு. அது வந்து கிடையாது, நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇ கேண்டிடேட்டுக்கு. ஸோ பிஇ கேண்டிடேட்டு நாங்கள் வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜிஓ இருக்குது, நீங்கள் வந்து வெப்சைட்லையுமே பார்த்துக்கலாம். ஸோ வேணுங்கிற கேண்டிடேட் வந்து ஜிஓ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அரசாணை 270 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் பிஇ எனி டிசிப்ளின் வித் பிஎட் வெதர் எலிஜிபிள் த போஸ்ட் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட். ஸோ பிடி அசிஸ்டண்ட்டுக்கு பிஇ முடிச்சிருந்தா எலிஜிபிள்,
நீங்கள் எந்த இதுக்கு அப்படின்னா மேக்ஸுக்கு மட்டும்தான் சரிங்களா. நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இது எதுவும் பயாலஜி இதெல்லாம் பண்ண முடியாது. மேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபர்தராக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, மெரைன் இன்ஜினியரிங்கு, ஸோ இந்த மாதிரியான கேண்டிடேட்டும் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜியோவில் அதில் வந்து வரல. அதாவது மெக்கானிக்கு, சிவிலு, ட்ரிபிள்இ, இசி, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த பிஇ டிகிரி வந்து கிராஜுவேஷனில் வந்துடும். ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், பிஎட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் டெட்டு வந்து பேப்பர் 2 வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸுக்கான எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம் சரிங்களா. அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல் கிராஜுவேஷன் இதுக்கு டெட்டு பேப்பர் 2 யூஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஒன்று டிகிரி 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிகிரி பிஎட் சரிங்களா. இதோட பர்சன்டேஜ் 50. அதேமாதிரி டிகிரி 45% இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். என்சிடி ரூல்ஸ் படி நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருக்கணும். அதே போல் வந்து ஹையர் செகண்டரி 50%, 4 இயர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் பிஎடு. அது மட்டும் இல்லாமல் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரியில் 50% ஆஃப் மார்க்ஸு அண்டு பார்த்தீங்கன்னா 4 இயர் கோர்ஸ் பிஏ, பிஎஸ்சிஇடி, பிஏஇடி, பிஎஸ்சிஇடி இந்த மாதிரி இருக்கிறது சரிங்களா. அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இது கூட கட்டாயமாக நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வித் 50% மார்க்ஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் அது தனியாக இருக்குது. அது வந்து அந்த ஸ்பெஷல் எஜுகேஷனில் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேஜர்ஸ் வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதுதான் சரிங்களா. கிளாஸ் 6 to 12th வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷனா இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டாக ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு சரிங்களா. இது வந்து பிஇக்கான ஈக்குவலண்ட் இது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிடி தமிழ் எதுக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிடி தமிழுக்கான ஈக்குவலண்ட். ஒரு சில பேர் வந்து பி லிட்ரேச்சர் வந்து முடிச்சுட்டு அது வந்து ஈக்குவலண்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அல்லது பாரதியார் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்கன்னா அது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே போல் பி லிட் தமிழ் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வருதான்னு பாருங்கள். அதே போல் இங்கிலீஷு ஸோ நிறைய இருக்குது. இது 2 பக்கம் மட்டும் இல்லை, ஒரு நிறைய அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷ்க்கான ஈக்குவலண்ட்டு. அதே போல் ஒரு சில இது நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து வச்சுங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ஸ் வேணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் நடந்த அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸ் இதுக்கெல்லாமே ஈக்குவலண்ட்டு, நாட் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பாட்னி, மைக்ரோபயாலஜி மேலாம் எழுதலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், பிஎஸ்சி பாட்னி, ஸோ ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கூட ஜிஓ. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிஓ நம்பரு இது வந்து டேட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் வந்து இருக்குது. உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அதேமாதிரி பயோடெக்னாலஜி இதெல்லாமே ஈக்குவலண்ட். அதாவது நீங்கள் படித்த யூனிவர்சிட்டியாக இருக்கணும். மற்ற யூனிவர்சிட்டி வச்சு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியாது. நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் படித்து உங்களுக்கு வந்து டிகிரி கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாலஜி அந்த மாதிரி, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, அதுக்கடுத்து பிஎட். ஸோ பிஎட்லையுமே இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எம்எட் டெக்னாலஜி இதெல்லாமே எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. பிஎட் 2 இயர் ப்ரோக்ராம் டிடிஇ அது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இது லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஸோ பி கேண்டிடேட் வந்து ஒரு ஃபைனலைஸ்க்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் வாய்ப்பு கம்மி. நம்ம வந்து பிஜி வேணால் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு டிடெட் முடிச்சிருந்தா வேணால் எழுதிக்கலாம். அதேமாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎட் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜிடிஆர்பிக்கு தான் எலிஜிபிள். மற்றபடி வேறு எதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது எழுத முடியாது. சப்போஸ் பிஇ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மெரைன் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஈக்குவலண்ட் இருக்குது. இவர் தெரியாமல் சொல்கிறாரா அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் தேடி பார்த்துட்டேன், அது வந்து கிடைக்கல, அந்த மாதிரி ஜியோ இல்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்துங்க. இதுதான் எலிஜிபிள் அண்டு ஈக்குவலண்ட்டு சரிங்களா. ஈக்குவலண்ட்டு லாஸ்ட் இயர் நடந்த பிடிஎஸ்க்கான செலெக்ஷன் அந்த டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் என்னென்ன மேஜர்ஸ்க்கு என்னென்ன அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகைன் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிங்க. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், செகண்டரி டீச்சர்ஸ்னால் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும்.
பிடி அதாவது யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். யூஜிடிஆர்பியில் நம்மளுடைய மேஜர்ஸ் மட்டும் தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. செகண்ட் இயர் டீச்சர்ஸில் 5 சப்ஜெக்ட்டுமே இருக்கும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இது எல்லாமே 5 மிங்கிள் பண்ணி 150 மார்க்ஸ் இருக்கும். இங்கே நம்மளுடைய மேஜர்ஸ் மட்டும் என்ன இருக்கும், 150 மார்க்ஸ் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.